நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை அளிக்கணும்னு சொல்லி ஆளுநரை நீங்க தனிப்பட்ட முறையில் மீண்டும் சந்திச்சு ஆளுநர் இதுக்கு நேரம் அது வீண் வேலை. அதாவது 10 ஆண்டுக்கு மேல தண்டனை பெற்ற சிறை தண்டனை அனுபவிச்ச எல்லாரையும் விடுதலை செய்யணுங்கிறதா நம்மளுடைய இது. கேரளாலாம் 7 ஆண்டுகள் விடுதலை பெற்றவர்கள்லாம் சிறை தண்டனை அனுபவிச்செல்லாம் விடுதலை செஞ்சிருது. எல்லா மாநிலங்களும் இந்த செயல்பாட்டில் இருக்குது. குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது 10 ஆண்டுக்கு மேலே சிறை தண்டனை பெற்றவர்களை விடுதலைன்னு தான் கொண்டு வந்தாங்க. அதில் தான் அம்மா லீலாவதி கொலை வழக்கில், தா கிருஷ்ணன் ஐயா கொலை வழக்கில் இருந்தவங்கெல்லாம் விடுதலை ஆனாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன ஒரு சட்ட வரைவு கொண்டு வந்துடுறாங்கன்னா, ராஜீவ் கொலை குற்றவாளிகளுக்கும் இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு இது பொருந்தாதுன்னு ஒரு விதியை சேர்த்துடுறாங்க. சொல்றது உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அது பெருஞ்சிக்கலாக இருக்குது. அப்போ அந்த சட்டத்தையும் தகர்த்து நாங்கள் போகணும். இப்போ ஆளுநர் உங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு ஒரே கொள்கை நிலைப்பாடு தான். அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது, சிந்திப்பது, அதை தவிர வேற கொள்கை கிடையாது உங்களுக்கு. அதுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு. பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம். இந்த பாகிஸ்தான் மட்டும் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அங்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்களா, இவங்களுக்கு அரசியல் கிடையாது உங்களுக்கு. இப்போ இதனால இதை பேசுவாங்க. இந்த ஆளுநர் எப்படி கையெழுத்திடுவாரு? கையெழுத்திட மாட்டாருன்னு தெரிஞ்சே நான் முன்னகத்துறது எவ்வளவு பெரிய ஏமாற்று. விடுதலை செய்வோம், மறுபடியும் அப்புறம் பேசிக்கிற வேண்டியதானே. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாதது, மக்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு இல்லாதது ஒரு நியமன உறுப்பினருக்கு இருக்குன்னா, இது ஜனநாயகம் எங்க இருக்கு? மக்களாட்சி எங்க இருக்கு? நீங்க மக்களின் மனநிலைக்கு ஏற்பதானே நீங்க அரசாட்சி செய்யணும். அப்படி இல்லையே. ஒற்றை கையெழுத்து. அவர் யார்? அவர் ஒரு நியமன உறுப்பினர், மக்களால் தேர்வு செய்யப்பட்டவரா? அப்ப அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னா அப்ப தேர்தல் எதுக்கு? அப்புறம் மக்களாட்சிங்கிற வார்த்தை எது இருக்கு? அப்ப ஜனநாயகங்கிற சொல்லுது இருக்கு. அப்பெல்லாம் எதுக்குது? அதனால அது இப்ப எங்ககிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா கையெழுத்து அப்புறம் பார்க்கலாம் தர அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆயிரும்? என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு வழக்கு போடுவீங்களா? சரி, அந்த வழக்கை எதிர்கொண்டுட்டு போறோம், அவ்வளவுதானே. நினைக்கணும், அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அது இல்லை. இப்ப அது பேசி பயன் இல்லை.